ஓகேவா? இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? செஞ்சிருக்காங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒரே கேள்விதான் கேட்டேன். இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? எஸ் ஆர் நோ? ஒரே கேள்விதான். எஸ் ஆர் நோ? அதெல்லாம் எங்க தளபதி வந்தாங்க, ஊழல் தாங்க செஞ்சாங்க. எஸ் ஆர் நோ? சின்ன கேள்விதான். செய்யல. யாருக்கு தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமல் இருக்கு? இந்த காதில் வாங்க அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே பண்ணலையா? கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அது சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. செயல்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நிறையா அதுக்கு உண்டான ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எது கம்மியாக இருந்துச்சு, எது கூடுதலாக இருந்துச்சு? இந்த செல்வ மகள் திட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ ப்ரைவேட் பிள்ளைங்களுக்குன்னு இல்லாமல் படிக்கிறது மாணவ மாணவிகள்னு சமமாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஆட்சியில் என்ன நடந்ததோ அதை கரெக்ஷன் பண்ணவும் மேம்படுத்தவும் எங்கள் தலைவர் முன்ன வராருன்றது நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே பண்ணலையா? எஸ் ஆர் நோ? எதுவுமே பண்ணல தாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? எதுவுமே பண்ணல. 1000 ரூபாய் தர நாங்கள் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? இருக்கப்பட்டவங்க தான் வாங்குறாங்க. விதவை பணம் வாங்குறாங்க. தாலி கட்டின்னு இருக்கவங்க தான் வாங்குறாங்க. யாரும் இல்லாதவங்க வாங்குறாங்க சொல்லுங்க. முதியோர் தொகை தராங்க. நல்லா வயசு பொண்ணு போய் வாங்குது. கேட்டால் டிஎம்கே கட்சியில் இருக்கிற ஒரு ஆளை தெரியும். அவர் ஃபார்ம் கொடுத்துருவாரு, எழுதிடுவாரு, அதனால் வருது. வேறு என்ன நடந்தாங்க ஆட்சியில்? ஒயின் ஷாப்பை ஒழிக்கிறேனாங்க. ஒயின் ஷாப்பை ஒழிச்சாங்களா? தெருக்கு தெரு பஸ் நகர் போய் பாருங்கள். அவ்வளோ ஒயின் ஷாப் அவ்வளோ கூட்டம் நிற்குது. அந்த ரோட்டில் பொம்பளை பசங்க நடக்க முடியுமா? தெரு லைட்லாம் கரெக்டாக இருக்கா? சாக்கடை கரெக்டாக இருக்கா? நீ மட்டும் நல்லா ஜாலியாக நல்லா சொகுசான பில்டிங் வாழணும். குழந்தை வந்து தாய் மாமா சீரு பேபி கிட் தாய் மாமா சீரு. விஜய் அண்ணா சொல்றது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எங்களுக்கு விஜய் அண்ணா சொல்றது ஸ்பெஷல். இத்தனை வருஷங்கள் திராவிட அரசியல பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஜெயலலிதா அம்மாவில கலைஞர் ஐயால இருந்து பெண்களுக்கு எதுவுமே செய்யறாங்க. முழுசா கிடைக்கல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓசியில குத்தன்றாங்கண்ணா. அதான விஷயம். சாம புள்ள இருக்குது. டிவிக்கே எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருக்கு. இத்தனை திராவிட ஆட்சியில பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? செய்யலன்னு சொல்ல முடியாது. செஞ்சிருக்காங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ. ஒரே கேள்விதான். இத்தனை ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா இத்தனை வருஷம் பெண்களுக்கான ஒரு சக்கை கூட செய்யலையா? எஸ் ஆர் நோ? அவங்க செஞ்சாங்க. இத்தனை வருடங்கால திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒரே கேள்வி. எஸ் ஆர் நோ? நோ. அண்ணா அடி மட்டத்தில் அப்படியே தர லோக்கலாக இறங்கி மக்களுக்கு என்ன வேணும்னு செதிலா எப்படி செதிலா செதுக்கியிருக்கா அப்படி. ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னது எதுவுமே இதால எல்லாமே சூப்பர். தளபதி பார்த்ததுமே என்னால் என்ன பேசணுன்னு எனக்கு தோணல. ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு வரோம். ஸ்கீம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அண்ணன் சீர் திட்டம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் கெத்தா இருந்தது. தளபதி சீர் திட்டம் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு அண்ணனோட சீர் திட்டம் கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. எப்படி கல்யாணம் பண்ண சீர் வரிச்சு பொண்ணுக்கு தரப்போறாங்க. தருவாங்களா? தருவாங்க. எப்படி சந்தோஷமா தருவாங்க. சந்தோஷமா இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்குது. சார் எப்படி? ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு? எதுவுமே குறவே இல்லை. எல்லாமே சூப்பர். அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே சூப்பரான இதுதான். எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று கூட இதுவே இல்லை. எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப இதுவானது. நாட்டுக்கு தேவையானது தான் எல்லாமே சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. அவரை மாதிரி யாருமே பேச முடியாது. சந்தோஷம். ஆமாம், சந்தோஷம். கத்தி எங்களுக்கு தொண்டையே வரல. அவ்வளோ சந்தோஷம். எல்லா ஸ்கீமுமே ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே இல்லை. எல்லாமே தான். தாய்மாமன் சீர்னு சொன்னார். அதே போதும். அது தாய்மாமன் எந்த தாய்மாமன் செய்யாதெல்லாம் அவர் சொன்னார். இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு மாமாவாக கொடுக்குறாருன்னா அண்ணனாக கொடுக்குறாரு. அது எவ்வளோ பெரிய சாதனை. கூட பிறந்த அண்ணன் கூட செய்ய மாட்டான். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தே வரல. அவரை பார்த்துருவோமான்ற ஒரு ஏக்கத்தோடு தான் வந்தோம். ஆனால் அவர் சொன்ன பேசுனதெல்லாம் இமேஜினேஷனே பண்ணே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பேசிட்டாரு. அவர் என்னென்ன சொன்னாருன்ற மெமரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல். ஆனால் அது எப்படி சொன்னாருன்னே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அவரை பார்ப்போமான்ற ஏக்கத்தோடு தான் வந்தோம். ஆனால் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப எல்லாம் தாங்கவே முடியல. இப்போ நாங்கள் அண்ணன் இப்போ என் தாய்மாமா சீரை இப்போ செய்ய முடியல அப்படின்னா
ஈக்குவாலிட்டி லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஈக்குவாலிட்டி ஷேர் பிரித்ததுனால தாய்மாமா சீரே இப்போ இல்லை. ஏன்னா நீங்கள் சொத்து தான் வாங்கிட்டு போயிட்டீங்களே, தாய்மாமா சீர் நாங்கள் ஏன் செய்யணுன்ற பெண்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஆண்கள் கேட்குறாங்க. அதனால் அண்ணனா எங்களுக்கு அவர் தாய்மாமா சீர் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக நம்ம தலைவர் அம்மா 4 கிராம் கொடுத்துருந்தாங்க, இப்போ அவர் 8 கிராம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அவர் எல்லாம் சொன்னதுமே எங்களுக்கு அண்ணனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. தாய்மாமன்ற சீர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. மாமன் எல்லாரும் சொல்லிக்கலாம், தாய்மாமன் ஒரு விழான்னா அது தாய்மாமனுக்கு மட்டும்தான் அந்த ஆண்களுக்கு தாய்மாமா சீர் எப்படி இருந்துச்சு? தாய்மாமா சீர் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார். எனக்கா இந்த காலத்தில் சொந்த தாய்மாமாங்களே ஒரு 10 ரூபா கொடுக்க யோசிக்கிற இந்த காலத்தில் எங்கள் அண்ணன் தாய்மாமா சீர் 1 சவரம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். மானியம் கேஸ் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க, யாரும் கம்மி பண்ணவே இல்லை. ஆனால் 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு அவர் ஃப்ரீயாக தரேன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. குழந்தைங்க படிப்பு செலவுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் படிக்காத விட்டுறாங்க, ஆனால் 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. யார் சார் கொடுப்பா இந்த காலத்தில்? ஆனால் எங்கள் அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இலவச பேருந்து குறிப்பிட்ட அளவு தான் அந்த பேருந்து, அந்த பஸ் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ எல்லா பஸ்ஸுமே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். தமிழ்நாடு முழுவதுமே எந்த பஸ்ஸுக்கோசமே நாங்கள் வெயிட் பண்ண தேவையே கிடையாது. ஆனால் அந்த பஸ் நாங்கள் 24 hours வெயிட் பண்ணாமலே எடுத்துகிட்டு போகலாம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்ததுலேருந்து இப்போது ஒரு சிஸ்டம் எடுத்திருக்காரு, 24 மணி நேரமும் பெண்களுக்கான பாதுகாப்பு உண்டுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. இதை விட வேறு என்ன சார் வேணும்? எங்கள் 2026 சிஎம் மட்டும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் மட்டும்தான் சார் வருவார், வேறு யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு நாங்கள் பெண்கள் ஓட்டு அனைத்துமே எங்களுடைய அண்ணனுக்கு மட்டும்தான். அதாங்க சார், இப்போ புதுசாக கொண்டு வரதான் எங்கள் சிஎம் சார். யாரும் ஒன்று செஞ்சதை அவர் செய்ய மாட்டார், டிஃப்ரெண்ட்டாக அவர் செய்வார், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செய்வார். ப்ரோ எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் டிவி கேக்கு தான் போடுவோம். என்னோடய லைஃப்பில் 30 years எடுக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அறிவிச்சதுக்கப்புறம் தான் நான் ஓட்டர் ஐடியை வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் அவருக்கு தான் போட போகிறேன். என்ன ரீசன்? ரீசனே வேணாம் ப்ரோ, வேணாம். ஓட்டு மேடம் உங்களை பொறுத்த எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓட்டு மாற்றம் அவ்வளோ, அது மட்டும்தான். விமனுக்காக, மக்களுக்காக, அவ்வளோதான். தாய்மாமா சீர் போதும். ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நல்லா இருந்தது. எல்லாம் கொள்ளை தான் அடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அவர் சொல்கிறது தான் கொள்ளை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? அக்கா ஐயோ வேணாண்ணா. உண்மையாகவே ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க அண்ணா. இன்றைக்கி தாய்மார்கள் படுற கஷ்டத்தை அழகாக விவரித்து சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இனி தாய்மார்கள் கஷ்டமே பட போகிறதில்லன்றதை சொல்லியிருக்காரு அண்ணா. அந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. தாய்மாமா சரி இன்றைக்கி எனக்கு அண்ணெல்லாம் கிடையாது, இன்றைக்கி தளபதி அண்ணன் தான் இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு மோதிரமாக போட போகிறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் சொன்ன அந்த வார்த்தை. யாருக்கு தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமல் இருக்குது? இன்றைக்கி வெளியே வர ஆரம்பித்தாலே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. வெளியே வர பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அது அண்ணன் வந்தால் பிறகு இனிமேல் சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் காது கொடுத்து வாங்கிதான் இனி வேலை செய்ய முடியாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. திட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா அறிவிச்சிருந்தாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமான திட்டமாக இருக்குது. தலைவர் வர்றது உறுதி. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் நல்லா சூப்பர். எப்படி ஃபீலாக இருந்துச்சு அண்ணனை பார்க்கும்போது? ரொம்ப ஃபீலாக இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. ரொம்ப நல்லா ஒரு கூட பிறந்தவர் சாமியா மாதிரி இறக்குறாங்கண்ணா. கொலமாஸ் சாமியா இருந்துச்சு. 13 ஸ்கீம் சொல்லியிருக்காரு. 13 ஸ்கீம் அடி தூளா இருக்கு, ஒவ்வொன்றும் அடி தூளை. இதுக்கு முன்னாடி சொன்ன விவசாய ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் பெஸ்ட் எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதோட சரி, இன்னைக்கு பார்த்தது அதை விட சூப்பராக இருந்துச்சு. வேலைக்கு போவாதீங்கன்னு சொல்லல, மகளிருக்கு தான் வீட்டில் மகளிருக்கு ஆண்கள் எல்லாம் வேலைக்கு 6 சிலிண்டர் தானா, 6 சிலிண்டர்ல சாமியாடு. அதில் ஒரு அண்ணா பணக்காரங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையா, எங்களை மாதிரி ஏழைகளுக்கு யூஸ் ஆகும். ஒரு 6 சிலிண்டரோட காசு மிச்சமாச்சுன்னா நான் ஏதாவது ஒரு சேவிங்ஸ்ல போடுவேனா? தாலிக்கு தானே சொல்லியிருக்காரு, தாலிக்கு 8 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வேலையை கரெக்டாக பார்த்தாங்கன்னா அவர் வேலையை அவர் சூப்பரா பாப்பாரு. அடி தூளா இருந்துச்சு. மோதிரம் குழந்தை பிறந்த தாய்மாமா சீரு பேபி கிட் தாய்மாமா சீரு. விஜய் அண்ணா சொல்றது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். எங்களுக்கு விஜய் அண்ணா சொல்றது ஸ்பெஷல். ஆனால் எத்தனை பேருக்கு அது செஞ்சாங்கன்னு தெரியலண்ணா. எத்தனை பேருக்கு அது சொன்னதை செஞ்சாங்கன்றது தெரியல. திராவிட அரசியல பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா?
அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் சார் இன்னும் நல்லா இன்னும் செய்வாருன்னு பெருசா சொல்றாரு. விஜய் சார் இன்னும் நல்லா செய்வாருன்னு இந்த சொல்றேன். கேள்வி மாதிரி இத்தனை வருஷங்கள் திராவிட அரசியல பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஜெயலலிதா அம்மாவில வந்து கலைஞர் ஐயால இருந்து பெண்களுக்கு எதுவுமே முழுமையடையல முழுமையடையல செய்யறாங்க முழுசா கிடைக்கல, பாதி தான் கிடைக்குது. இது கிடைக்கல, அதுதான் விஷயம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓசியில குத்தன்றாங்கண்ணா, அதுதானா விஷயம். ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ணன் மேல வருது. யார் மேலனா? அது அவங்க பர்சனல், நம்ம பேசுறதுக்கே நம்மளுக்கு தகுதி கிடையாது. நம்ம இன்னொருத்தவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம நுழைய கூடாது, அதுதான் நம்மளுக்கு நாகரிகம். நல்லா இருந்தது, வெளித்தரமாக இருந்தது. 2026 தளபதி ஆச்சு தான், கன்ஃபார்ம். 100% தளபதி தான், கன்ஃபார்ம். ஃபயரா இருந்துச்சா பேச்சு? செம ஃபயர். எல்லாமே தாய் வீட்டு சீதனமாக கொடுக்குறாரு எங்களுக்காக, என் பெண்ணுங்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தாய் சீதனமாக அவர் செய்ய போகிறது அத்தனையும் அவருக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. செம புள்ள இருக்குது. டிவிக்கே எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக டிவிக்கு. ஆமாம், நான் டிவிக்கே தான் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சி பிடிக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக பிடிச்சிருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பிட்டு அவர் சொல்கிற எல்லா ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவார் நாங்கள் நம்பி இந்த ஸ்பீச்சுக்கு நாங்கள் வந்திருக்கோம். வெறி தனமா இருந்தது, அண்ணன் பேச புல்லரிச்சுடா, பயங்கரமா இருந்தது. ஒரு அண்ணனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு ஃபீல்? நல்லா இருக்கு. ஹாப்பி. அண்ணனோட சீர்திட்டம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு எல்லாமே. முதல்ல தமிழ்நாட்டில் நம்ம தளபதியான தான் இதுமாரி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதனால இல்லாதப்பட்ட பெண்களுக்கும் எங்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே எந்த ஸ்கீம் நல்லா இருந்துச்சு? எல்லா ஸ்கீமும் நல்லா தான் இருந்தது. ஒரு ஸ்கீம் சொல்லுங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை கொண்டு வந்தாங்க, இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி இருந்துச்சு? இத்தனை ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் பெண்களுக்கு எதுவுமே செய்யலையா? கட்டாயமா எதுவுமே செய்யல. அண்ணன் அடி மட்டத்தில் அப்படியே தர லோக்கலா இறங்கி மக்களுக்கு என்ன வேணும்னு செதிலா செதுக்கி இருக்கா. அப்படி அவரோட அந்த அறிவிப்பு கிட்ட திராவிடம் கிடையாது. எந்த கழகம் வந்தாலும் அப்படியே அடிச்சுட்டு போயிடும், காற்று பதறடிச்சுட்டு போற மாதிரி அப்படியே விசில் மாதிரி போயிட்டே இருக்காது. தளபதி வந்து என்னவோ நினைக்கிறாங்க எல்லாருமே, வெளியே வாங்க ப்ரெஸ் மீட் கொடுங்க, அவங்க அறிவிப்பு கொடுங்க. இந்த அறிவிப்பு அவரோட அந்த ஆலோசனை புத்தி ஒரு அரசியல்வாதிக்கு இருந்தால் கூட கண்டிப்பாக தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். கண்டிப்பாக தளபதி அடிச்சிக்கவே முடியாது. தளபதி வருங்கால முதல்வர் அமையறதுக்கு அதுலேயும் தளபதி சொன்னார் பாருங்க, கல்வி. நான் இதே சேனலில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு திருக்குறள் சொல்லி கல்வி கற்க கசிடர கற்பவை கற்றப்பை நிற்காதற்கு தகன்னு சொல்லி போன மீட்டிங்கில் சொன்னேன். என் தளபதிக்கு எப்படி கேட்டது ஏதா கேட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் தளபதி இன்னைக்கு கல்விக்காக சொல்லியிருக்காரு பாருங்க, வேற மாதிரி. உங்க பெண்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? உங்களுடைய குழந்தைகளை நான் உண்மையாவே சொல்றேன் பிரதர், பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறேன். நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு டெஃபினட்டா இருக்கா இல்லையா? இல்லை சார், இல்லைன்றது தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 2 வயசு குழந்தைக்கே அந்த பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலையிலேருந்து ஆந்திராவிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்த 2 பேர் அம்மா பொண்ணு பாதுகாப்பே இல்லை. யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்களே தவறுகள் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை.